ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எம்டி குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம் நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இது ஒரு 5 தக்காளி, கசகசாவும் முந்திரியும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம். அப்புறம் இது வந்து தேங்காய். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சிங் ஜாரில் வந்து மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் வந்து 2 இலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 லவங்கம், 2 பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி ஆற வச்சு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதால வேறுக்கனே காரம் இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் சேர்க்கறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சிறு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய், கசகசா, முந்திரி வாட்டர், கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அந்த குருமா கூட வந்து இந்த இப்போ அரைச்சி வச்ச அந்த முந்திரி கசகசா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் இது கொதிக்கிட்டோம். அதனால் இப்போ மூடி வைக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கஸ்தூரி மெளகு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த எம்டி குருமா ரெடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட குருமா ரெடி. இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அட்டகாசமான சைடிஷ். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யுகூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.